யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் தேவாலயத்தின் வாசல் அடியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல வரும்பொழுது அவர்களையும் நோக்கி அவன் பிச்சை கேட்கிறான். ஆனால் பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பிறவி சப்பானிக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அவன் எழுந்து நடக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அற்புதங்கள் நடந்தது. இன்னைக்கு வசனத்தை கேட்கிற உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? ஏதோ ஒரு தேவைக்காய் காத்திருக்கிறீர்களா? இந்த பிரச்சனைகள் முடிவு வருமா என்று காத்து கொண்டு இருக்கிறீர்களா? கண்ணீரின் பாதைகளில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? வியாகுலத்தின் கட்டுக்குள்ளாய் இருக்கிறீர்களா? ஆண்டவரே, இந்த துக்கம் என்னை விட்டு மாறாதா என்று கதறிக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாகவே இந்த நாளில் நடக்கும். விசுவாசியுங்கள். ஆமென்.